அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைய காணொளியில் நாம் பார்க்க இருப்பது 9/6/2024 நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான வினா விடைகளை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கடந்த 2 காணொளியில் முதல் பகுதியில் 100 பொது தமிழ் வினா விடைகள் பார்த்தோம். இரண்டாவது பகுதியில் 27 கணித வினாக்களுக்கான விடைகளை தெளிவான விளக்கங்களுடன் பார்த்தோம். இன்றைய இந்த காணொளியில் நாம் பார்க்க இருப்பது பொது அறிவு, அதாவது ஜெனரல் சயின்ஸ் பகுதியில் உள்ள வினாக்களின் விடைகளை நாம பார்க்க இருக்கிறோம். இன்றைய முதல் வினா பார்க்கிறோம். நகராட்சி நிர்வாகத்தின் முதன்மை நிர்வாக அலுவலர் யார்? நகர மேலாளர், நகராட்சி ஆணையர், மாவட்ட ஆட்சியர், காவல்துறை உதவி ஆணையர். இதுல சரியான விடை யார் அப்படின்னா நகராட்சி ஆணையர். இப்ப நாம வினாக்களுக்கான விடைகளை மட்டும் நேரடியாக பார்க்க இருக்கிறோம். அடுத்தடுத்து அதற்கான தெளிவான விளக்கங்கள் மற்றும் தொடர்பு படுத்தி படிக்கிறத அடுத்தடுத்த காணொளியில நம்ம பார்க்கலாம். வினா எண் 2. ஒன் ஆஃப் ஹிஸ்டரிஸ் கிரேட் ஒரேஷன் ஐ ஹாவ் எ ட்ரீம் வாஸ் கிவன் பை. அதாவது வரலாற்றில் சிறந்த சொற்பொழிவுகளில் ஒன்றான எனக்கு ஒரு கனவு இருக்கிறது அப்படின்னு சொன்னது யாரு? சர்ச்சில், கென்னடி, லூதர் கிங், ஆப்ரஹாம் லிங்கன். இது யார் சொன்னது அப்படின்னா மார்ட்டின் லூதர் கிங். ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்ததாக கீழ்காணும் வாக்கியங்களில் எவை சரியாக இமயமலையுடன் தொடர்புடையது? 1. சாஸ்கர், லடாக், கைலாஸ் மற்றும் காரகோரம் ஆகிய முக்கியமான மலைத்தொடர்கள் டிரான்ஸ் இமயமலையில் அமைந்துள்ளது. இது சரியான ஸ்டேட்மெண்ட் தான். இரண்டாவது பார்த்தோம் அப்படின்னா சிறிய இமயமலை மற்றும் சிவாலிக் குன்றுகளை ஒப்பிடும்போது இப்பகுதி குறைவான மழை பொழிவை பெறுகின்றது. சரியானது. வெளி இமயமலை மிகவும் தொடர்ச்சியான மலைத்தொடராக அமைந்துள்ளது. இல்ல, தொடர்ச்சியற்றதா இருக்கும். அப்போ 3 தவறு. அப்ப ஸ்டேட்மெண்ட் 1, 2 மட்டும் சரியானது. எது அப்படின்னா ஆப்ஷன் பி சரியான விடை. அடுத்ததாக எந்த ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்டது? 2008, 10, 4, 2. இதுல 2004 சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணிருப்பாங்க? தமிழை செம்மொழியாக அறிவித்தது. அடுத்ததாக முக்கியமான வினா. நம்மளுடைய சேனல்ல கரண்ட் அஃபேர்ஸ் கூட ஒவ்வொரு மாதத்தினுடைய முக்கிய நிகழ்வுகளையும், அது முக்கிய தேதிகள், எந்த தேதி என்ன அப்படிங்கிறத 12 மாசத்துக்கும் நம்ம போட்டிருக்கோம். ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரைக்கும். இந்த வருஷம் பார்த்தோம் அப்படின்னா எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு அந்த முக்கிய தினங்கள்ல இருந்து ஒரு 3 வினாக்கள் வந்திருக்கு. அதுல ஒண்ணுதான் இது. மனித உரிமைகள் தினம், சர்வதேச மனித உரிமைகள் தினம் எப்போ அப்படின்னா டிசம்பர் 10 அப்படிங்கிறது தான் சர்வதேச மனித உரிமைகள் தினமா கடைபிடிக்கிறாங்க. அடுத்ததாக மத்திய கல்வி அமைச்சகம், இதற்கு முன் எப்படி இருந்துச்சுன்னா மனிதவள மேம்பாடு அமைச்சகம் இருந்துச்சு, MHRD. இப்போ இது மத்திய கல்வி அமைச்சகமா மாத்திருக்காங்க பிஜேபி கவர்மெண்ட். நம் நாட்டில் கல்வி கொள்கைகளையும் திட்டங்களையும் வகுத்து நடைமுறைப்படுத்தி வருகிறது. இது கூற்று, ஸ்டேட்மெண்ட். சரி, மத்திய கல்வி அமைச்சகம் கல்விக்கான வரவு செலவு திட்டத்தை முடிவு செய்கிறது. அப்படியா? சரியா? வரவு செலவு திட்டத்தை முடிவு செய்தா? ஆமாம். ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானதுதான். ஆர் ஏவை விளக்குகிறது. ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்ததாக இதெல்லாம் மேத்ஸுக்கு நம்ம தனியாவே பார்த்துட்டோம், அதனால இது பார்க்க தேவையில்லை. ரெண்டாயிரத்தி 23ஆம் ஆண்டு திறனறி தேர்வு திட்டம் தொடங்கப்பட்டது. காரணம் அரசு பள்ளி மாணவர்களை முதன்மை கல்வி நிறுவனத்தில் உயர்கல்வி பயில ஊக்குவிக்கதான் இது உருவாக்கப்பட்டது.
ஆமா, சரிதான். ஸ்டேட்மெண்ட் ஏ கூற்றும் சரி, அதற்கான காரணமும் சரி. அப்போ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, பாலூட்டிகளில் பால் பற்களில் அமைவில் காணப்படாதது. ஐடென்டிஃபை த டீத் ஆப்சன்ட் இன் மில்க் டென்டேஷன் இன் மெம்மல்ஸ். என்னென்ன அப்படின்னா, முன் கடவாய் பற்களா, பின் கடவாய் பற்களா, கோரை பற்களா, வெட்டு பற்களா. இதுல என்ன அப்படின்னா, பின் கடவாய் பற்கள் வந்து இந்த பாலூட்டிகள்ல இருக்காது. காணப்படாதது இது அப்படின்னா இந்த பின் கடவாய் பற்கள். அடுத்தது, which one of the following food material is translocated by phloem loading? கீழ்கண்டவற்றில் எந்த வகை உணவுப் பொருள் புளோய உணவேற்றம் மூலம் கடத்தப்படுகிறது? குளுக்கோஸ், ஸ்டார்ச், சுக்ரோஸ், ஃப்ரக்டோஸ். இதுல சரியான விடை சுக்ரோஸ். ஆப்ஷன் டி சரியான விடை. அடுத்ததாக, அண்மையில் தாவரங்களில் நோய் ஏற்படுத்தும் பூஞ்சையானது மனிதர்களை தாக்கி நோய் தொற்று ஏற்படுத்தியதாக தெரிய வந்துள்ளது. இதற்கு காரணமான பூஞ்சை எது? பிளாஸ்மோடியபோரோ பிராசிகே, கான்ஸ்ட்ரோடியம் பர்பூரியம், டாப்ரினா டிபார்மன்ஸ், பக்சீனியா கிராமினிஸ் வார்டிசை. இதுல எந்த பூஞ்சை அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா ஆப்ஷன் பி கான்ஸ்ட்ரோடியம் பர்பூரியம் என்பது சரியான விடை. அடுத்ததாக, கீழ்கண்டவற்றுள் எது குப்தர் காலத்து குடவர கோயில் இல்லை? உதயகிரி குகை ஒடிசாவில் உள்ளதா? மகாராஷ்டிராவில் உள்ள அஜந்தா எல்லோரா குகையா? மகாராஷ்டிராவில் உள்ள எலிபண்டா குகையா? மத்திய பிரதேசத்தில் உள்ள பாக் குகையா? குப்தர் காலத்து குடவரை கோயில் இல்லாதது எது அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா மகாராஷ்டிராவில் உள்ள எலிபண்டா குகை தான் சரியான விடை. மீதி மூணுமே குப்தர் காலத்தினுடைய குடவரை கோயில்கள். அடுத்தது, அரசமைப்பின் 249வது உறுப்பின்படி ஒரு அதிகாரத்தை மாநில பட்டியலில் இருந்து மத்திய பட்டியலுக்கு நாடாளுமன்றத்தால் மாற்ற முடியும். சரி, ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் சரிதான். ஆனா காரணத்தை பாருங்க, தேசிய நலன் கருதி நாடாளுமன்றம் இம்மாற்றத்தை செய்யலாம். ஏ பி ரெண்டுமே சரி. 6 அப்படிங்கிறது சரியான விளக்கம். பி இஸ் கரெக்ட் ஆன்சர். தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் கொண்டு வர டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாருக்கு ஆணிவேராக இருந்த பெண் சீர்திருத்தவாதி யார்? A woman reformer who was instrumental in Dr. Muthulakshmi's introduction of the Devadasi Abolition Act. Option A Moovalur Ramamridham is correct answer. அடுத்ததாக, விஜயநகர பேரரசில் அறிமுகமான டேஷ் நாணயம் பகோடா எனப்பட்டது. பகோடா வாஸ் எ டேஷ் காயின் ஆஃப் விஜயநகர் டெசன். எந்த நாணயம்? வெள்ளி, செம்பு, வெண்கலம், தங்கம். தங்கம் சரியான விடை. ஆப்ஷன் டி சரியான விடை. ஸ்டேட்மெண்ட் பார்க்குறோம். கீழ்கண்ட கூற்றுகளில் வஉசி பற்றிய சரியான வாக்கியங்கள் எவை? கோபாலகிருஷ்ண கோகலேவின் சீடர் ஆவார். இல்லை, இவர் கோபாலகிருஷ்ண கோகலேவின் சீடர் அல்ல. இவர் செக்கிழுத்த செம்மல். கண்டிப்பா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா ஆப்ஷன் 2 சரியானது. இந்திய பணியாளர் சங்கத்தை தோற்றுவித்தார். இல்லை, இந்திய பணியாளர் சங்கத்தை இவர் தோற்றுவிக்கவில்லை. பேசிக்கா இவர் ஒரு வழக்கறிஞர்.
சரி. அப்போ என்னென்ன ஆப்ஷன் 2வும் 4ம் சரியானது. எந்த ஆப்ஷன்ல இருக்குதுன்னு பாருங்க. 2வும் 4ம். ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்ததாக கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறோம். 2022-23ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டின் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி, அதுதான் ஜிஎஸ்டிபி அப்படின்னு சொல்றோம். அதே காலகட்டத்தில் இந்தியாவின் ஜிடிபி வளர்ச்சி விகிதமாக 7.24க்கு எதிராக %, வளர்ச்சி அடைந்தது. 8.1, 8.15, 8.12, 8.19. எவ்வளோ? 8.19 கரெக்ட் ஆன்சர். அடுத்ததாக இதனுடைய நம்ம கடைசியில பார்க்கலாம். என்ன அப்படின்னா, மங்கள மாலை திட்டம் 2012-13 அறிமுகப்படுத்தப்பட்டது. அநாத பெண்களுக்கு தகுந்த மணமகன் கிடைக்க வழிவகை செய்கிறது. இதனுடைய ஆன்சர் வந்து நம்ம கடைசியா பார்க்கலாம். அடுத்த மேத்ஸ் கொஸ்டின். திராட்சை மற்றும் தக்காளியில் உள்ள அமிலங்கள். The acids present in grape and tomato are malic, citric, acetic, lactic, tartaric, oxalic, ascorbic, tonic. திராட்சையில் என்ன இருக்கு? டார்டாரிக் அமிலம் இருக்கும். தக்காளியில ஆக்சாலிக் அமிலம் இருக்கும். ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்தது சமக்ரா சிக்ஷா அபியான் திட்டத்தின் நோக்கம் பொது கல்வியுடன் தொழிற்கல்வியை இணைப்பது, தொழில்நுட்ப கல்வியுடன் உயர்கல்வியை இணைப்பது, பொது கல்வியுடன் ஆசிரியர் கல்வியை இணைப்பது, முறை சார்ந்த கல்வியுடன் முறைசாரா கல்வியை இணைப்பது. இதுல பொது கல்வியுடன் தொழிற்கல்வியை இணைப்பது ஆப்ஷன் ஏ சரியான விடை. Who is the author of the book Ambedkar a Life? அம்பேத்கர் ஒரு வாழ்க்கை என்ற புத்தகத்தை எழுதியவர் சசி தரூர், அஸ்வின் பெர்னாண்டஸ், மேக்நாத் தேசாய், சத்யா ஜித்ரே. இதுல அம்பேத்கர் ஒரு வாழ்க்கை என்ற நூலை எழுதியவர் சசி தரூர். ஆப்ஷன் ஏ சரியான விடை. ஹரப்பர்களால் அறியப்படாத விலங்கு எது? Which animal was not known to the Harappans? பன்றி, யானை, குதிரை, எருமை. இதுல குதிரையை பற்றி அவர்கள் அறிந்திருக்கவில்லை. ஓகே, அடுத்தது 120 கொஸ்டின் மிஸ் பண்ணியிருந்தோம்ல, அதை பார்ப்போம். 120வது கொஸ்டின் என்ன அப்படின்னா, மங்கள மாலை சொன்னோம்ல, அது சரியான விடை தான். 120 மங்கள மாலை திட்டம் 2012-13 அறிமுகப்படுத்தப்பட்டது அப்போதைய முதல்வரால். இது எதுக்கு அப்படின்னா, அனாதை பெண்களுக்கு தகுந்த மணமகன் கிடைக்க வழிவகை செய்கிறது. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏவின் சரியான விளக்கமாகும். அடுத்ததாக இதை பார்த்துட்டோம். 126 பார்த்துட்டோம். 127 கீழே கொடுக்கப்பட்டுள்ள குழுக்களை கால வரிசைப்படி வரிசைப்படுத்துக. முதல்ல அதனுடைய வருஷம் தெரிஞ்சாதான் நம்ம வரிசைப்படுத்த முடியும். ஜிவி.கே. ராவ் குழு எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னா 1985. பல்வந்த் ராய் மேத்தா குழு வந்து 1957. எல்எம் சிங்வி குழு வந்து 1986. அசோக் மேத்தா குழு வந்து 1977. அப்போ இதில் ஃபர்ஸ்ட் பாருங்க, காலவரிசைப்படி பார்த்தோம் அப்படின்னா 2 தான் ஃபர்ஸ்ட் வரணும். 2, அதன் பிறகு 4, 2, 2, 4,
1 3. அப்ப ஆப்ஷன் டி சரியான விடை. சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியில் ஆரம்ப மொத்த முதலீட்டு தொகை எவ்வளவு? 2 லட்சம், 5 லட்சம், 8 லட்சம், 10 லட்சம். The Sudesi Steam Navigation Company started with a capital amount of rupees 10 lakh. Option D is correct answer. டேஷ் புரட்சிகர நடவடிக்கைகளுக்காக ராம் பிரசாத் பிஸ்மில் மற்றும் அஷ்பாகுல்லா கானும் கைது செய்யப்பட்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. எந்த தாக்குதலுக்காக? சிட்டகாங் ஆயுத கிடங்கு மீதான தாக்குதலா, காகோரி சதி வழக்கா, லாகூர் சதி வழக்கா, மத்திய சட்டப்பேரவையில் புகை குண்டு வீசியதற்காகவா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிட்டகாங் ஆயுத கிடங்கு மீதான தாக்குதலுக்காக கைது செய்யப்பட்டிருப்பாங்க. ஆப்ஷன் ஏ சரியான விடை. அடுத்ததா கரண்ட் அஃபேர்ஸ். ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை மேம்படுத்த பல்வேறு நலத்திட்டங்கள் 2023-24 ஆண்டில் வரவு செலவு மதிப்பீட்டில் 3512.85 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. ஆப்ஷன் சி சரியான விடை. ரோம் நாட்டை சேர்ந்த மூத்த பிலினி தன்னுடைய இயற்கை வரலாறு என்னும் நூலில் டேஷ் இந்தியாவின் முதல் பேரங்காடி அப்படின்னு குறிப்பிட்டுள்ளார். காவிரி பூம்பட்டினம், நாகப்பட்டினம், முசிறி, கொர்க்கை. இது அப்படின்னா முசிறி என்பது சரியான விடை. ஆயிரத்தி 1891 அயோத்திதாசரால் நிறுவப்பட்ட திராவிட மகாஜன சபையில் முதல் மாநாடு நடைபெற்ற இடம் சேலம், திருச்சி, நீலகிரி, மதுரை. ஆப்ஷன் சி நீலகிரி சரியான விடை. தவறான கூற்றை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. டாப்ளர் விளைவு நடைபெறாமல் இருக்க என்ன நிபந்தனைகள்? 1. கேட்குனர் ஓய்வு நிலையிலும் ஒளி மூலம் கேட்குனரை நோக்கி நகர்கிறது. கூற்று 2. ஒளி மூலம் எஸ் மற்றும் கேட்குனர் எல் சம இடைவெளியில் நகரும்போது. ஒளி மூலம் எஸ் மற்றும் கேட்குனர் எல் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக நகரும்போது. ஒளி மூலமானது வட்டப்பாதையில் மைய பகுதியில் அமைந்து கேட்குனர் வட்டப்பாதையில் நகரும்போது. இதுல 1 மட்டும் சரியா, 1 2 சரியா, 1 4 சரியா, 3 4 சரியா அப்படின்னா ஆப்ஷன் ஏ 1 மட்டும்தான் சரியானது. அதாவது டாப்ளர் விளைவு நடைபெறாமல் இருக்குவதற்கான நிபந்தனை என்ன அப்படின்னா கேட்குனர் ஓய்வு நிலையிலும் ஒளி மூலம் கேட்குனரை நோக்கியும் நகரும்போதுதான் இது செயல்படும். அடுத்தது பின்வருவனவற்றில் எந்த மாநிலம் சதுப்பு நில மானை மாநில விலங்காக கொண்டுள்ளது? கேரளா, நாகாலாந்து, ஹரியானா, மகாராஷ்டிரா. இதுல ஹரியானா தான் சமீபத்தில் சதுப்பு நில மானை மாநில விலங்காக அறிவிச்சிருந்தது. ஹரியானா. ஆப்ஷன் சி கரெக்ட் ஆன்சர். 2023 ஆண்டுக்கான 49வது G7 உச்சி மாநாடு நடைபெற்ற இடம் அமெரிக்காவா, தென்னாப்பிரிக்காவா, பிரேசிலா, ஜப்பானா? ஆப்ஷன் டி ஜப்பான் சரியான விடை. வங்க பிரிவினையின் போது ரக்ஷா பந்தன் விழாவை பெருமளவில் மக்கள் பங்கேற்பை தொடக்கி வைத்தவர் யார்? மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, சுரேந்திரநாத் பானர்ஜி, ரவீந்திரநாத் தாகூர். வங்க பிரிவினையின் போது ரக்ஷபந்தன் விழாவை பெருமளவில் மக்கள் பங்கேற்பதை தொடங்கி வைத்தவர் ரவீந்திரநாத் தாகூர். ஆப்ஷன் டி சரியான விடை. தான் பெற்ற வெற்றிகளை நினைவு கூறும் வகையில் தன் நாணயங்களில் தன்னுடைய பெயரை 2ஆம் அலெக்சாண்டர் என்று பொறித்து கொண்ட அரசர் யார்?
பாமன் ஷா, முகமது கவான், கிருஷ்ண தேவராயர், சமுத்திரகுப்தர். இதுல பாமன் ஷா என்பது சரியான விடை. அடுத்தது, வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் என்று கடைபிடிக்கப்படுகிறது? நவம்பர் 9, டிசம்பர் 9, ஜனவரி 9, பிப்ரவரி 9. வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் ஜனவரி 9 அன்று கடைபிடிக்கிறாங்க. இந்திய அரசியலமைப்பின் சிற்பி என்று கருதப்படுபவர் யார்? இதுல ரொம்ப ஈஸியான கொஸ்டின். டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர், டாக்டர் ராஜேந்திர பிரசாத், H.C. முகர்ஜி, V.T. கிருஷ்ணமாச்சாரி. இந்திய அரசியலமைப்பின் சிற்பி அம்பேத்கர். நான் ஏன் நாத்திகனாக இருக்கிறேன் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் பெரியார், C.N. அண்ணாதுரை, பகத்சிங், ராஜகுரு. சரியான விடை பகத்சிங். பெரும்பாலும் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள்ல பெரியார் பற்றிய வினாக்கள் நிறைய இருக்கும். ஆனா இந்த ஆண்டு தேர்வுல விதிவிலக்கா பெரியார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையாவது வந்திருக்கு. ஆனா அதுக்கான வினாக்கள் எதுவும் இல்லை. பெரியார் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனாவது வந்திருக்கு. அப்ப நான் ஏன் பெரும்பாலும் இது பெரியார் தான் ஆன்சரா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நம்ம பார்க்கும்பொழுது நான் ஏன் நாத்திகனாக இருக்கிறேன் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியது பகத்சிங். இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் என்ற நூலை எழுதியவர்? இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் என்ற நூலை எழுதியவர் தாதாபாய் நவ்ரோஜி. ஆப்ஷன் சி சரியான விடை. தாதாபாய் நவ்ரோஜி என்பது சரியான விடை. அசோகர் கல்வெட்டில் குறிப்பிடப்படும் சத்தியபுத்திரர் என்பவர் யார்? குறிப்பிடப்படும் சத்தியபுத்திரர் அதியமானா, கரிகாலனா, பாரியா, நெடுஞ்சேரலாதனா? ஆப்ஷன் ஏ அதியமான் என்பது சரியான பதில். நெய்யால் எரினு துப்பேம் என்றற்றால் கவ்வையால் காமம் நுதுப்பேம் எனல் என்னும் குறளில் நுதுப்பேம் என்பதன் பொருள் என்ன? அவித்தல், முறைமை, ஆயுள், பயில் உடைமை. இதில் அவித்தல் என்பது நுதுப்பேம் என்பதற்கான சரியான பொருள். அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாய் இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என்று கூறியவர் வீரராகவாச்சாரி, வாடியா, அருண்டேல், அன்னி பெசன்ட். இதில் அன்னி பெசன்ட் என்பது சரியான விடை. அடுத்தது பொறுத்துக. பெருமூளை, அதாவது மூளை பகுதியை கொடுத்திருக்கிறாங்க, அதனுடைய செயல்கள் பொறுத்துறோம். பெருமூளை புரணி அதனுடைய வேலை என்ன? ஹைப்போதலாமஸ் பணி, சிறுமூளையோடைய பணி, பான்ஸ் இதோடைய பணி பார்த்தோம் அப்படின்னா, பெருமூளையோடைய பணி என்ன அப்படின்னா உணர்வுகளை பெறுதல், 1க்கு 2. ஹைப்போதலாமஸ் அப்படின்னா உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்துதல். சிறுமூளையோடைய பணி உடல் சமநிலை. பான்ஸ் அதோடைய பணி உறக்க விழிப்பு சுழற்சி. அப்போ 2, 1, 4, 3 அந்த வரிசையில் இருக்கு. ஆப்ஷன் டி சரியான விடை. அடுத்ததாக மதமும் அதனுடைய வழிபாட்டு தலமும். சமணம், ஜூடாயிசம், புத்த மதம், ஜெராஸ்டிரம். இதை பார்க்குறோம். என்ன அப்படின்னா சமணம் அவங்க வழிபாட்டு தலம் என்ன அப்படின்னா பசாதி. சமண மக்களுக்கு பசாதி அப்படிங்கிறது வழிபாட்டு தலம். அடுத்ததா ஜூடாயிசம் அப்படிங்கிறது சினகாக். புத்த மதம் பார்த்தோம் அப்படின்னா விகாரா, புத்த விகாரங்கள் அப்படின்னு படிச்சிருக்கோம். புத்த விகாரம். அப்போ புத்த மதத்துக்கு விகாரா.
ஜெராஸ்டிரம் வந்து அஹியாரி. 3, 1, 4, 2. 3, 1, 4, 2 அப்படிங்கிற வரிசையில் இருக்கு. அப்ப எது இருக்கு இதுல? ஆப்ஷன் டி சரியான விடை. அடுத்ததும் பொறுத்துக்க பார்க்குறோம். பேஷ்வா, கர்னாவிஸ், நியாயதீஸ், பண்டிட் ராவ். அதோடைய பெயர், அதனுடைய பணி என்ன அப்படின்னு பார்க்குறோம். பேஷ்வா அப்படின்னா பிரதம அமைச்சர். பேஷ்வானா பிரதம அமைச்சர். சுர்னாவிஸ் அப்படின்னா செயலாளர். சுர்னாவிஸ் செயலாளர். நியாயதீஸ் அப்படின்னா தலைமை நீதிபதி. நியாயம் சொல்றோம்ல, நியாயம், நியாயஸ்தன், தலைமை நீதிபதி. பண்டிட் ராவ் தலைமை அர்ச்சகர். எந்த ஆர்டர்ல இருக்கு? 4, 1, 2, 3 அப்படிங்கிற வரிசையில் இருக்கு. எது இருக்கு? ஆப்ஷன் பி சரியான விடை. கீழ்காணும் வாக்கியங்களில் கட்சித்தாவல் தடை சட்டத்தை பற்றி சரியான கூற்று எது? 52வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 1985 அளித்தது. அரசமைப்பில் 9வது அட்டவணையில் இணைக்கப்பட்டது. 91வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 2003 மூலமாக ஓர் சிறு திருத்தம் செய்யப்பட்டது. 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறாங்க. இந்த 3 ஸ்டேட்மெண்ட்ல பாருங்க, 52வது அமைப்பு சட்ட திருத்தம் 1985 அளித்தது சரியானது. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சரியானது. அரசமைப்பில் 9வது அட்டவணையில் இணைக்கப்பட்டது இல்ல, தவறு. 91வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 2003 மூலமாக ஓர் சிறு திருத்தம் செய்யப்பட்டது சரியானது. அப்ப ஆப்ஷன் பி 1 மற்றும் 3 2 மட்டுமே சரியானது. அலிப்பூர் குண்டுவெடிப்பில் புரட்சிகர தேசியவாதிகளுக்காக வாதாடியவர் யார்? இப்ப நாம ஒரு கொஸ்டின் வந்து இன்னொரு கொஸ்டின் கூட லிங்க்ல இருக்கும் அப்படின்னு நம்ம தமிழ் வினா சொல்லும் போதே சொல்லியிருந்தோம். கிளாஸ்லயே நம்ம சொல்லியிருப்போம். பார்த்தோம்னா வஉசியை பத்தி ஒரு வினா வந்திருக்கும் பாருங்க. கொடுத்திருக்கிறதுல 4 இதுல எது கரெக்ட் சரியானது அப்படின்னு. என்ன அப்படின்னா என்ன சொல்ல வரோம்? வஉசி வந்து ஒரு வக்கீல் அப்படிங்கிறதுக்கு தொடர்பு படுத்துறதுக்காக நம்ம சொல்ல வரோம். சரி, அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கில் புரட்சிகர தேசியவாதிகளுக்காக வாதாடியவர் யார் அப்படின்னா சித்தரஞ்சன் தாஸா, பாலகங்காதர திலகரா, வஉசியா, ஜி சுப்பிரமணியமா. இந்த வழக்கில் வாதாடியது யார் அப்படின்னா CR தாஸ் என்று அழைக்கப்படும் சித்தரஞ்சன் தாஸ். ஆப்ஷன் ஏ சரியான விடை. தன்னலமற்ற சேவைக்காக ராவ் சாஹிப் 1926லையும், ராவ் பகதூர் 1930லையும், திவான் பகதூர் 1936லையும் பட்டங்களை பெற்றவர் யார்? இந்த 3 பட்டங்களை பெற்றது யார்? ரெட்டமலை சீனிவாசன், மயிலை சின்னத்தம்பி ராஜா, மா சிங்கார வேலர், டாக்டர் சி நடேசனார். இந்த பட்டங்களை வாங்கினது ரெட்டமலை சீனிவாசன் என்பது சரியான விடை. வள்ளுவன் செய்த திருக்குறளை நன்கு கற்றுணர்ந்தோர் உள்ளுவரோ மனுவாதி நூல்களை என்று திருக்குறளை புகழ்ந்துரைத்தவர் யார்? ஔவையார், சுந்தரம் பிள்ளை, பாரதி, சுத்தானந்த பாரதி. சரியான விடை பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை என்பது சரியான விடை. ஞானம் கருதினும் கைகூடும் அப்படிங்கிற பாட்டுல மேற்கூறிய திருக்குறளின்படி ஒருவர் உலகம் முழுவதையும் கைப்பற்ற கருதினாலும் அவர் எந்த 2ஐ அறிந்து செயல்பட வேண்டும்? செல்வம், வீரம், காலம், இடம், சகோதர சகோதரி உதவி, தாய் தந்தை உதவி. இதுல எதை அவர் அறிந்து செயல்பட வேண்டும்? காலத்தையும் இடத்தையும் நேரம் பார்த்து செயல்பட வேண்டும். அடுத்தது பொறுத்துகள்ல நம்ம சரியாக பொருந்தியதை தேர்வு செய்ய போறோம். பாசி, பார்குலா அப்படிங்கிறது ஒரு பாசியா? பார்குலா அப்படிங்கிறது ஒரு பாசி வகையை சேர்ந்ததா?
இல்ல. பிரயோஃபைட் அப்படிங்கிறது அதாவது நயடைட்டா அப்படிங்கிறது பிரயோஃபைட்டா, நயடைட்டா அப்படிங்கிறது பிரயோஃபைட்டும் கிடையாது. இது பாசியும் இல்ல, இது பிரயோஃபைட்டும் இல்ல. 3வதா பார்க்குறோம் அப்படின்னா, லெப்டிடோ கார்பான் அப்படிங்கிறது டெரிடோஃபைட்டா? ஆமா. லெப்டிடோ கார்பன் அப்படிங்கிறது ஒரு டெரிடோஃபைட் வகையை சார்ந்தது. அடுத்தது ரைனியா அப்படிங்கிறது ஜிம்னோஸ்பெர்ம் வகையை சார்ந்தது. இல்ல, தவறு. அப்ப சரியான விடை சி. லெப்டிடோ கார்பான் அப்படிங்கிறது டெரிடோஃபைட் வகையை சார்ந்தது. அடுத்தது ஸ்டேட்மெண்ட் சரியானதை தேர்ந்தெடுக்கிறோம். இந்திய அரசு 1972 வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை இயற்றியது. ஸ்டேட்மெண்ட் 2. புலிகள் பாதுகாப்பு திட்டம் ஏப்ரல் 1974 தொடங்கப்பட்டது. இந்திய அரசாங்கம் 16 உயிர்கோள காப்பகங்களை ஏற்படுத்தியுள்ளது. 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. இந்த 3ல எதெல்லாம் சரி அப்படின்னு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட், இந்திய அரசு வந்து 1972ல வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை இயற்றியது சரிதான். புலிகள் பாதுகாப்பு திட்டம் ஏப்ரல் 1974 தொடங்கப்பட்டது என்பது தவறு. இந்திய அரசு வந்து 16 உயிர்கோள காப்பகங்களை ஏற்படுத்தியுள்ளது அப்படிங்கிறதும் தவறு. இப்போ இது ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும் கரெக்ட். அப்போ ஆப்ஷன் ஏ மட்டும் சரியான விடை. 1855 மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ள டேஷ் என்னும் ஊரில் நவீனமயமாக்கப்பட்ட சணல் தொழிற்சாலை முதன்முறையாக உருவாக்கப்பட்டது. பர்ன்பூர்ல உருவாக்குனாங்களா, செராம்பூரா, குளோஸ்டரா, ரிஷ்ராவா? இந்த 4ல எந்த ஊர்ல ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னா, ரிஷ்ரா அப்படிங்கிற ஊர்ல நவீனமயமாக்கப்பட்ட சணல் தொழிற்சாலைய முதலா 1855ல உருவாக்கியிருப்பாங்க. அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லி 2016க்கான டேட்டா கேட்டிருப்பாங்க. அப்ப என்ன, நாம அதாவது தொடர்ச்சியா படிச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னொரு டேட்டாவில் 2018 பத்தி கேட்டிருப்பாங்க. அப்போ மனித மேம்பாட்டு குறியீட்டில் அதிக புள்ளிகள் பெற்ற நாடுகளை மேலிருந்து கீழாக அசெண்டிங் ஆர்டர்ல பார்க்க சொல்லியிருக்காங்க. அப்போ மனித வளர்ச்சி குறியீடு அப்படின்னாலே யாருன்னா நார்வே தான் எப்பவுமே ஃபர்ஸ்டா இருப்பாங்க. அப்போ 1 வரக்கூடிய ஆப்ஷன் பார்க்குறோம். 1 அப்படிங்கிறது என்னது? ஏ. வேற எதுவும் போட்டி இல்லை பாருங்க. 1ங்கிறது வரல. அப்போ பார்த்தோம் அப்படின்னா முதல் இடத்துல நார்வே, 2வது இடத்துல ஆஸ்திரேலியா, 3வது இடத்துல சுவிட்சர்லாந்து, அதாவது இங்க கொடுத்துருக்கிற டேட்டாவில். அடுத்ததாக 4வது இடத்துல இந்தியா இருக்கும். ஆப்ஷன் ஏ சரியான விடை. கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த கல்வெட்டு குறிப்புகள் மெசபடோமியாவுக்கும் ஹரப்பாவுக்கும் இடையேயான வணிக தொடர்புகளை குறிப்பிடுகின்றன? தேவநாகரி, கரோஸ்டி, கியூனிஃபார்ம், ஹைக்ரோப்ளைட்ஸ். இதுல கியூனிஃபார்ம் அப்படிங்கிறது தான் அப்படிங்கிற கல்வெட்டு குறிப்புகள் தான் மெசபடோமியாவுக்கும் ஹரப்பாவுக்கும் இடையான வணிக தொடர்பை பற்றி சொல்லுது. அடுத்தது, கீழ்காணும் கூற்றுகளில் அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகளை பற்றிய சரியான கூற்றை கண்டறிக. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், சட்டப்பிரிவு 36 51 வரை அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் பற்றி கூறியுள்ளது. சரி. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சரி. அம்பேத்கர் வந்து இதனை இந்திய அரசியல் அமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு விவரிக்கிறார். இதுவும் சரிதான். இந்த கொள்கைகளை நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறது தவறு. இப்போ ஃபர்ஸ்ட் 1 and 2 மட்டும் சரி. ஆப்ஷன் சி கரெக்ட் ஆன்சர். பின்வரும் கூற்றுகளில் தீரன் சின்னமலை பற்றிய சரியான கூற்று எது? ஃபர்ஸ்ட், தீரன் சின்னமலை ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்து போரிட்ட கொங்கு நாட்டு பாளையக்காரர். சரி. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சரி. இவர் பிரெஞ்சுக்காரர்களாலும் திப்புவாலும் பயிற்சி அளிக்கப்பட்ட ஒரு பாளையக்காரர். அதுவும் ஸ்டேட்மெண்ட் 2வும் சரிதான். 1800 அவர் தூக்கிலிடப்பட்ட 1805 ஜூலை 31 வரை பிரெஞ்சுக்காரர்களுக்கு எதிராக போராடினார். இல்லை. அப்ப ஃபர்ஸ்ட் 2 மட்டும் சரி.
இந்த ஆப்ஷன்ல இருக்கு 1 and 2. ஆப்ஷன் சி கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, பிறப்பினால் எல்லா உயிர்களும் சமம் என கருதும் வள்ளுவர் எதன் வழி அவற்றை வேறுபடுத்துகிறார்? தொழில் வழியா, உணவு வழியாகவா, உடை வழியாகவா, இடமா? எதன் அடிப்படையில வேறுபடுத்துறாரு அப்படின்னா அவர் செய்யக்கூடிய தொழிலின் அடிப்படையில தான் வேறுபடுத்துகிறார். அக்சாய் சின் டேஷ் மற்றும் சீனாவிற்கு இடையே சர்ச்சைக்குரிய ஒரு பகுதியாக உள்ளது. பார்ப்போம், நம்ம டெய்லி நமக்கு இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடப்பிரச்சனை வந்துகிட்டு இருக்கும் அருணாச்சல பிரதேசம் பக்கம். இப்போ அக்சாய் சின் அப்படிங்கிறது இந்தியாவிற்கும் சீனாவுக்கும் இடையேயான ஒரு சர்ச்சைக்குரிய பகுதி. ஆப்ஷன் பி சரியான விடை. அடுத்தது, பொறுத்துக. கேனிமிட், டைட்டன், நெப்டியூன், ட்ரைட்டான் அப்படி இது விண்வெளி, அதை விண்வெளியில் உள்ள பொருள்களை, கோள்களை பற்றி அதோடைய செயலை பற்றி கொடுத்துருக்குறாங்க. கேனிமிட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சூரிய மண்டலத்தின் மிகப்பெரிய நிலவு தான் இந்த கேனிமிட் அப்படிங்கிறது. டைட்டன் அப்படிங்கிறது என்னன்னா சூரிய மண்டலத்தின் மேகங்களுடன் கூடிய நிலவுக்கு பேர் தான் டைட்டன். நெப்டியூன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பச்சை நிற விண்மீன் போன்ற தோற்றத்துடையதான் இது. ட்ரைட்டான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதன் கோளின் சுழற்சிக்கு எதிர் திசையில் சுற்றுவதுதான் இந்த ட்ரைட்டான். ஆப்ஷன் ஏ சரியான விடை. அடுத்த ஸ்டேட்மெண்ட், இந்தியாவில் உற்பத்தி செய்யும் திட்டம் 2014 அறிமுகமானது. ரீசன், இதன் முக்கிய நோக்கம் உள்நாட்டு உற்பத்தி துறையை ஊக்குவிப்பதும் மற்றும் நாட்டிற்கான முதலீடுகளை அதிகரிப்பதே ஆகும். அப்போ ஆப்ஷன் பி ஏயும் ஆறும் சரி, சரியான விளக்கமும் கூட. அடுத்தது, கீழ்காணும் எந்த மாநிலங்கள் பொதுவான உயர் நீதிமன்றத்தை பெற்றுள்ளன? டெல்லி மற்றும் கல்கத்தாவா? அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு நீதிமன்றம் இருக்கும், அது 2 ஏரியாவுக்கும் அதுக்கான பொதுவான நீதிமன்றமாக செயல்படும். ஏன்னா சமீபத்தில் தான் பஞ்சாப் ஹரியானா பஞ்சாப்ல இருந்து பிரிச்சிருப்பாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அதனால தனி நீதிமன்றம் ஏற்படுத்தலை, ஆனால் ஒரே நீதிமன்றமாக அங்கே இருக்கும். டெல்லி, கல்கத்தா, கேரளா, தெலுங்கானா, பஞ்சாப், ஹரியானா, மகாராஷ்டிரா மற்றும் குஜராத். இதில் பஞ்சாப் மற்றும் ஹரியானா அப்படிங்கிறது சரியான விடை. எந்த தொழிற்கொள்கையானது இந்தியாவில் MRTP 1969 சட்டத்தை ஒழித்தது அப்படின்னு பார்க்குறோம்? அப்படின்னா 1991ஆம் ஆண்டின் தொழிற்கொள்கையை தான் இந்த MRTP 1969 சட்டத்தை ஒழித்தது. அடுத்தது, உழவர் கடன் அட்டை KCC, கிஷான் கிரெடிட் கார்டு, அதுதான் KCC அப்படின்னு சொல்றோம். இது 1998 தொடங்கப்பட்டது. இது யார் உருவாக்குனாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது மைய வங்கி எனப்படும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவா, நபார்டு வங்கியா, இந்திய அரசா, மைய வங்கி மற்றும் நபார்டு வங்கியா சேர்ந்தா அப்படின்னு பார்க்குறோம். அப்போ ஆப்ஷன் டி மைய வங்கி மற்றும் நபார்டு வங்கி 2 சேர்ந்து தான் இதை உருவாக்கியிருந்தாங்க. அகத்தின் இருளை போக்கும் விளக்காக வள்ளுவர் எதனை கூறுகின்றார்? தவ விளக்கு, அருள் விளக்கு, குடும்ப விளக்கு, பொய்யா விளக்கு. திருக்குறள் இருக்கும், பார்த்துருப்போம். எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு. அங்க திருக்குறள் அந்த குறள் தான் இது. அப்போ பொய்யா விளக்கு ஆப்ஷன் டி சரியான விடை. தமிழ்நாட்டில் இரத்த சோகை முகத் பாரத் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2010, 2015, 2018, 2020. அப்போ இரத்த சோகை முகத் பாரத் திட்டம் 2018
உருவாக்கப்பட்டது. ஆப்ஷன் சி. ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை நிதி உதவியுடன் செயல்படும் தமிழ்நாடு நகர்ப்புற சுகாதார திட்டத்தின் செயலாக்க காலம் டேஷ் ஆண்டுகள். 5 ஆண்டுகளா, 6 ஆண்டுகளா, 7ஆ, 8ஆ அப்படின்னா 7 ஆண்டுகள். ஆப்ஷன் சி சரியான விடை. இந்தியா 2018ஆம் ஆண்டை எந்த பயிரின் தேசிய ஆண்டாக கடைபிடித்தது? திணை வகை ஆண்டா, எண்ணெய் வித்துகள் ஆண்டா, கரும்பு ஆண்டா, பருத்தி ஆண்டா அப்படின்னா 2018 வந்து இந்தியா திணை ஆண்டா, திணை வகைகள் ஆண்டா கடைபிடிச்சிச்சு. அடுத்ததாக சரியான இணை. பினாப்தலின் அப்படின்னா என்ன? அமில ஊடகத்தில் நிறமற்றது, கார ஊடகத்தில் இளஞ்சிவப்பு நிறத்தை உருவாக்கும். இது பினாப்தலின். இது சரியா அப்படின்னு பார்க்குறோம். சரிதான். பினாப்தலினுடைய செயல்பாடு சரி. அடுத்ததா மெத்தைல் ஆரஞ்சு கார ஊடகத்தில் இளஞ்சிவப்பு நிறம், அமில ஊடகத்தில் மஞ்சள் நிறத்தை உருவாக்கும். சரியானா இது தவறு. மூணாவதா பார்க்குறோம் சிவப்பு லிட்மஸ் தாள் கார ஊடகத்தில் நீல நிறமாக மாறும் அப்படிங்கிறது சரியானது. அடுத்தது நீல லிட்மஸ் தாள் வந்து கார ஊடகத்தில் சிவப்பு நிறமாக மாறும் அப்படிங்கிறது தவறு. அப்போ 1ம் 3ம் சரியானது. எந்த ஆப்ஷன்? ஆப்ஷன் பி சரியானது. தண்டவாளங்களில் யானை விபத்துகளை தடுக்க இந்திய ரயில்வே டேஷ் என்ற அதிநவீன ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பத்துடன் இயங்கும் முறையை அறிமுகப்படுத்தியுள்ளது. என்ன பேர்ல? ஹத்தி போர்ட்டா, ரேடியோ காலக்சியா, கஜ்ராஜ் சுரக்ஷாவா, ஜியோக்ளிக் சேவரா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கஜ்ராஜ் சுரக்ஷா அப்படிங்கிற திட்டம் ஏஐ மூலியமா அப்படி ஒரு இதை உருவாக்கியிருப்பாங்க தொழில்நுட்பத்தை. கஜ்ராஜ் சுரக்ஷா. ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்தது அரசு அமைப்பு சட்டத்தின்படி 3 அடுக்குகளை கொண்ட பஞ்சாயத்து ராஜ் அமைப்பினை பொருத்துக. அரசு அமைப்பு சட்டத்தின்படி 3 அடுக்குகள் கொண்ட பஞ்சாயத்து அமைப்பு என்ன? கிராம பஞ்சாயத்து, இடைநிலை பஞ்சாயத்து, மாவட்ட பஞ்சாயத்தா? இடைநிலை பஞ்சாயத்து பாருங்க. கிராம பஞ்சாயத்து, இடைநிலை பஞ்சாயத்து, மாவட்ட பஞ்சாயத்து. சரியானது. மற்றது பார்த்தோன்னா ஊராட்சி, மாவட்டம், கிராமம் வராது. அப்படி ஊராட்சி, மாவட்டம், கிராமம் வராது. மாவட்டம், கிராமம், இடைநிலை வராது. கிராமம், நகரம், மாவட்டம் இது வரல. அப்பா ஏ. ஆப்ஷன் ஏ சரியான விடை. அடுத்தது வேளாண் வருமான வரி தவறான இணையை கண்டுபிடிக்க சொல்றாங்க. வேளாண் வருமான வரி தவறான இணை தான் நம்ம பார்க்குறோம். வேளாண் வருமான வரி மாநிலத்துக்கு தான் வருது. நிலம் மற்றும் கட்டிடங்கள் மீதான வரி மாநிலத்துக்கு தான் வருது. மின்சார நுகர்வு வந்து ஒன்றிய அரசுக்கு போகல. நில வருவாய் வந்து ஒன்றிய அரசுக்கு போகல. இது எல்லாமே மாநிலத்துக்கு தான் வரும். அப்போ இது ரெண்டுமே சரியானது, இது ரெண்டும் தவறானது. அப்போ 3ம் 4ம் தவறானது. ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்ததாக நிதி ஆயோக்கின் நிர்வாக தலைவர் யார்? தலைவர், அதிகாரப்பூர்வ உறுப்பினர்கள், துணைத் தலைவர், இந்திய ஜனாதிபதி. இதுல உறுப்பினர்களுக்கு நிர்வாக தலைவர்லாம் இல்லை, இந்திய ஜனாதிபதிக்கும் வேலை இல்லை. தலைவர் அப்படிங்கிறது பிரதமராக இருப்பார். அவரால் வந்து மற்றவங்களை நியமிக்கப்படுவாங்க. ஆனா இதோடைய நிர்வாகம் பண்றது ஃபுல்லா துணை தலைவராக தான் இருக்கணும். அது நமக்கு சரியான கண்டிப்பா இது வரைக்கும் சொன்ன விடைகள் வந்து கன்ஃபார்மா சொல்லியிருந்தோம். ஆனா இந்த விடைகள் பார்த்தோம் அப்படின்னா இந்த விடையை பொறுத்த வரைக்கும் சந்தேகமா இருக்கு. நாம டிஎன்பிஎஸ்சி அதிகாரப்பூர்வ விடை குறிப்பு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தலைவர் வந்து பிரதமர், ஆனா அதனுடைய நிர்வாக தலைவரா துணைத் தலைவராக தான் இருப்பாரு. அது துணைத் தலைவர்னு ஒரு பதவி இருந்தாலும் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் சிஇஓ அப்படின்னு இன்னொருத்தர் வேற நியமனம் பண்ணியிருக்காங்க.
அது பார்க்க போறோம். அதையும் பார்த்தோம். பார்க்கும்பொழுது யார் நிர்வாகம் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு வரல. தலைவர் அப்படிங்கும்போது வரல. சிஇஓங்கிறவங்க வேற ஒரு பொறுப்பு அது. அதுல தலைவருங்கிற தலைவருக்கு கீழ சிஇஓ வரப்போறதில்ல. அதனால இந்த வினாவுக்கான விடை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தது, தொழிலாளர் என்ற பத்திரிகையை வெளியிட்டவர் யார்? சிங்காரவேலர், எம்.சி. ராஜா, இரட்டைமலை சீனிவாசன், மூவலூர் ராமாமிர்தம். இதில் தொழிலாளர் என்ற பத்திரிகையை வெளியிட்டவர் சிங்காரவேலர். ஆப்ஷன் ஏ சரியான விடை. அடுத்தது, பொருளாதாரத்தில் பொதுவான மந்தநிலை இருந்த போதிலும் சிமெண்ட் உற்பத்தி மற்றும் நுகர்வு தொடர்ந்து வருகிறது. ஆமா, ஸ்டேட்மெண்ட் சரியானதுதான். இந்தியா மிகப்பெரிய சிமெண்ட் உற்பத்தியாளர்களில் ஒன்றாகும் மற்றும் உலகில் முதலிடத்தில் உள்ளது. இல்ல, சிமெண்ட் உற்பத்தியில இந்தியா முதலிடம் கிடையாது. அப்போ ஸ்டேட்மெண்ட் ஏ சரி, பி தவறானது. ஆப்ஷன் ஏ சரியான விடை. தமிழக அரசு டேஷாம் தேதியை கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்துள்ளது. என்னைக்கு அப்படின்னா ஜூலை 15. யார் பிறந்த நாள்? காமராசர். கல்விக்கென் திறந்த காமராசர் அவர்களுடைய பிறந்த தினத்தை தான் தமிழக அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. மாநில கல்வி வளர்ச்சி நாளாக அறிவிச்சிருப்பாங்க. இப்போ நாம இதுவரைக்கும் ஜெனரல் சயின்ஸில் உள்ள வினாக்கள் அனைத்தையுமே பார்த்துட்டோம். மொத்தமா பொது தமிழ்ல 100 வினாக்கள், கணிதத்துல வந்து 27 வினாக்கள் பார்த்துருப்போம். மீதமுள்ள 63 வினாக்கள், அதாவது 73 வினாக்கள் வந்து நாம பொது அறிவிலிருந்து பார்த்துருந்தோம். மொத்தமா பார்த்து முடிச்சிட்டோம். ஒரு சில வினாக்கள் தவிர மீதி எல்லாத்துக்கும் ஆன்சர் சொல்லிட்டோம். இருந்தாலும் நம்ம தேர்வு வந்து இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு யாரும் வெயிட் பண்ணாம, இல்லம்மா பார்த்துட்டு மார்க் கம்மியா இருக்கு அப்படின்னு யாரும் வருத்தப்படாம, அடுத்தடுத்த தேர்வு வரிசையா நமக்கு இருக்குது. நாமளும் அடுத்தடுத்த தேர்வுக்கான பயிற்சி வகுப்பை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். மெட்டீரியலும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். தேவைப்படும் தேர்வர்கள் பார்த்து பயன்பெறவும், நம்முடைய சேனலை நண்பர்களுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணிடுங்க. நாங்க வந்து சமீபத்தில் தான் உருவான ஒரு சேனல். பாருங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. எங்களுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் கொஞ்சம் உறுதுணையா இருந்தீங்க அப்படின்னா, இன்னும் நாங்க கூடுதலான நிறைய வகுப்புகள் வந்து இலவசமாகவே கொடுக்கறதுக்காகவும் பிளான் பண்ணியிருக்கோம். அதனால உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவைப்படுது. நாம அடுத்தடுத்த காணொளிகளில் மற்ற தேர்வுகளுக்கான பயிற்சி வகுப்புகளை வந்து நம்ம காணலாம். நன்றி, வணக்கம்.